5 ஆண்டுகள் மட்டுமின்றி 2026 சட்டமன்ற தேர்தலில் வென்று மீண்டும் திமுக ஆட்சிதான் தொடரப்போகிறது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் திமுக அரசின் 4ஆம் ஆண்டு நிறைவு விழா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் பேசிய முதலமைச்சர், திமுக அரசின் திட்டங்களால் தமிழ்நாடு மகிழ்ச்சியாக உள்ளதால் தானும் மகிழ்ச்சியாக உள்ளதாக தெரிவித்தார். திராவிட மாடல் அரசோட திட்டங்களால இன்னைக்கு தமிழ்நாடே மகிழ்ச்சியா இருக்கு. அதனாலதான் நானும் மகிழ்ச்சியா இருக்கிறேன். மகிழ்ச்சியா மட்டும் இல்ல, உற்சாகமாகவும் இருக்கேன். ஏன்னா நம்ம திராவிட மாடல் ஆட்சியில தமிழ்நாடு நிமிர்ந்துக்குன்னு தமிழ்நாட்டு மக்கள் உற்சாகமா இருக்காங்க. நான் மன நிறைவோடு இருக்கிறேன். ஏன்னா தங்களுடைய குறைகளை காது கொடுத்து கேட்கப்படுது, தீர்க்கப்படுதுன்னு தமிழ்நாட்டு மக்கள் மனநிறைவா இருக்காங்க. திமுக ஆட்சியில் சமூகத்தை பின்னோக்கி தள்ளுகிற தீயவை இல்லை என்றும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் விடியலை ஏற்படுத்தியுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மகளிர் உரிமை திட்டத்தில் இதுவரை ஒவ்வொரு பயனாளியும் 20,000 ரூபாய் பெற்றுள்ளதாகவும், விடியல் பயணம் மூலம் மகளிர் பயணங்கள் 86% அதிகரித்துள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். இது வழக்கமான ஆட்சி இல்லை என்றும் அனைவரின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிற ஆட்சி என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம திட்டங்கள் மூலமா மக்களுக்கு பயன்படக்கூடிய மட்டுமல்ல, சமூக பயனும் அதனால் சென்றடையணும். அதுதான் எங்களுடைய நோக்கம். சிம்பிளா சொல்லணும்னா, இது வழக்கமான ஆட்சி அல்ல, அனைவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிற ஆட்சி. இந்த ஆட்சி என்னாலும் தொடர உங்கள் ஆதரவும் உங்களுடைய அன்பும் என்றும் எப்போதும் தேவை. இந்த 4 ஆண்டு காலத்துல எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் நான் சொல்லி முடிக்கல. இன்னும் செய்ய வேண்டிய கடமைகளும் திட்டங்களும் நிறைய இருக்கு. இந்த ஆட்சி காலத்துல இன்னும் ஓராண்டு இருக்கு. அதை கடந்து உங்க ஆதரவு அடுத்த சட்டமன்ற தேர்தலில் வென்று திராவிட மாடல் ஆட்சி தான் தொடர போகுது. அதனாலதான் நாங்க சொல்றோம், நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு என்பதை முழக்கமா வச்சிருக்கிறோம். ஆணையிடுங்கள், தமிழ்நாட்டை அரையணையில் வைத்து பாதுகாத்திட திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த ஸ்டாலினும் இருக்கிறேன். ஒன்றிய அரசின் அனைத்து புள்ளி விவரங்களிலும் தமிழ்நாடு முன்னிலை வகிப்பதாகவும், அனைத்து துறைகளிலும் ஒன்றிய அரசின் விருதுகளை வாங்கி குவிப்பதாகவும் முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். இந்த விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ், கோவிச்செழியன், மா சுப்பிரமணியன், சேகர் பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.